கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் வர மாதிரி ஒரு வாய்ப்பு வரும். இந்த தானம் மட்டும் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக கர்ம நிவர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வரலாம். சந்தோஷமாக அங்கே போய் தங்குங்க, அர்ச்சனை அபிஷேகங்கள் செய்யுங்க, நல்ல சாப்பாடு வயிறார சாப்பிடுங்க, அங்கே இருக்க ஏழைகளுக்கும் உணவு கொடுங்கள். கண்டிப்பாக பணவரவு வரும். ஜெய் ஸ்ரீராம். விருட்சிக ராசி அன்பர்களே, விருட்சிக ராசி, விருட்சிக லக்னம், குறிப்பாக இதில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த விருட்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டான பதிவு இது. கேட்டை ராசி சந்திரன் என்ற ராசியாக இருந்தாலும் சரி, லக்னம் ஆரம்பம் கேட்டை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அதாவது லக்னம் கேட்டையாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் இந்த பதிவு 3 விஷயத்துக்காக. ஒன்று கர்ம நிவர்த்தி, 2வது கடன் நிவர்த்தி, 3வது பண வரவுக்குண்டான பரிகாரத்துக்குண்டான பதிவு இது. சரிங்களா? இந்த கேட்டை நட்சத்திரனால என்ன தெரியும் டக்குன்னு? இந்திரன் பிறந்த நட்சத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கேட்டை நட்சத்திரத்தில் வான்வழியில் இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மடித்த கொடை வடிவில், அதாவது இந்திரன் கையில் இருக்கும் இல்லையா வஜ்ராயுதம் சொல்லுவாங்களே, அந்த ஆயுதம் வடிவில் வான்வழியில் அந்த நட்சத்திரத்துடைய வரிசை இருக்குன்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போது இந்திரன் பிறந்த நட்சத்திரம் அப்படின்ற மாதிரி கேட்டை நட்சத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. இந்திரன் எப்படி இருப்பார்? ஒரு பாட்டுக்கு ஜாலியாக இருப்பார் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நம்மளும் கேட்டை நட்சத்திரக்காரங்க. சரிங்களா? ஆனால் மிக பிரம்மாண்டமாக எதிர்காலத்தில் சாதிக்க பிறந்தவர்கள் யாருன்னா கேட்டை நட்சத்திரக்காரங்க. சாதிப்பாங்களா? ஆமாம் சாதிப்பாங்க. நீங்கள் சாதிப்பீங்க கண்டிப்பாக, கவலையே படாதீங்க. இதில் பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்தை அமையும் தெரியுமா? கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் வர மாதிரி ஒரு வாய்ப்பு வரும். அதே மாதிரி குழந்தைகளால் ஒரு சிறு பாதிப்பு, சரிங்களா? குருவினால் பாதிப்பு, தொழிலாளர்களால் ஒரு சில பாதிப்பு, கணக்கு வழக்கு பேங்க் சம்மந்தப்பட்ட ஒரு சில பாதிப்புகள் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக வரும். இது நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில் இந்த பலன்கள் ஒருத்தருக்கு வரும், ஒருத்தருக்கு வராதுன்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம். ஓகே, இந்த பிரச்சனை இருக்குது, பாதிப்பு இருக்குது. நிவர்த்தியாக, கர்ம நிவர்த்தியாக என்ன பரிகாரம் பண்ணலாம்? ஒரு ஆன்மீக பரிகார ஸ்தலம் உங்களுக்கு சொல்கிறேன், தயவுசெய்து எழுதிக்கங்க. அதாவது அருள்மிகு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில், பசுபதி கோவில், கும்பகோணத்துலேருந்து 13வது கிலோமீட்டரில் இந்த கோவில் இருக்குங்க. இந்த பசுபதி கோவிலுக்கு போயிட்டு, வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக என்ன பண்ணுறீங்க, துளசி மாலை வாங்கி போய் கொடுங்க. சரிங்களா? துளசி மாலை வாங்கி போய் கொடுக்குறது, அங்கே போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் அங்கே இருக்கவங்களுக்கு தண்ணீர் வாங்கி நிறைய தானம் பண்ணுறது, தண்ணீர் தானம் வாங்கி பண்ணுறது, இனிப்பு சக்கரை பொங்கல் அந்த மாதிரி விஷயத்த செஞ்சு அங்கே இருக்கவங்களுக்கு ஏழைகளுக்கு தானம் பண்ணுறது. இந்த தானம் மட்டும் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக கர்ம நிவர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வரலாம். கடன் நிவர்த்தி வேணுமே, ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டமும் வரும், திடீர் கடனும் வரும், ரெண்டும் மாட்டோம் இந்த கேட்டை நட்சத்திரம். சரிங்களா? அப்போது கடன்லேருந்து வெளியே வரதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரே வழி தான் கடன்லேருந்து வெளியே வர்றதுக்கு. என்ன பண்ணலாம்? மீன்களுக்கு உணவு கொடுக்கணுங்க. மீன்களுக்கு உணவு கொடுக்குறது முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வம் கோயில் பக்கத்தில் இருக்கிற குளம், குட்டை, ஏரி எது இருந்தாலும் அங்கே போய் மீன்களுக்கு மட்டும் உணவு கொடுங்க. இல்லை என்னுடைய குலதெய்வம் கோயில் பக்கத்தில் மீன்கள் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் கோவில் குளங்களில் உள்ள மீன்களுக்கு மட்டும் உணவு மட்டும் கொடுங்க. 100% சொல்கிறாங்க கடன் நிவர்த்தி, உங்களுக்கு வெளியே வந்துடுவீங்க கடன்லேருந்து. ஓகே, ரெண்டும் சொல்லியாச்சு. பண வரவுக்கு உண்டான கோவில் வேணும்ல, அதையும் எழுதிக்கிறேங்க, சொல்கிறேன். இதில் கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதத்தில் பிறந்த ராசியாக இருந்தாலும் சரி, லக்ன ஆரம்ப முனையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அருள்மிகு திருவானேஸ்வரர் திருக்கோவில், ரங்கநாதபுரம், திருக்காட்டுப்பள்ளி, அக்கரைப்பேட்டிலேருந்து 2வது கிலோமீட்டரில் இந்த கோவில் இருக்குங்க. சரிங்களா? இந்த கோவிலுக்கு போய்ட்டு சந்தோஷமாக அங்கே போய் தங்குங்க, அர்ச்சனை அபிஷேகங்கள் செய்யுங்க, நல்ல சாப்பாடு வயிறார சாப்பிடுங்க, அங்கே இருக்க ஏழைகளுக்கும் உணவு கொடுங்கள். கண்டிப்பாக பணவரவு வரும். விபூதி மட்டும் அங்கே இருக்கிற ஏதாவது எந்த கோவில்னாலும் சரி, அந்த கோவிலே கொடுக்க முடிஞ்சாலும் விபூதி பிரசாதம் மட்டும் கொடுத்துடுவாங்க. சரிங்களா? கொடுத்துட்டு வந்தாலே நிறைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வந்துட முடியும். சரிங்களா? ஓகே, இன்னொன்று இதே கேட்டை நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு பண வரவுக்கு உண்டான பரிகார கோயில் வேணும் இல்லையா, அதையும் எழுதிக்கிறேங்க. அருள்மிகு சகஸ்வர லக்ஷ்மீஸ்வரர் திருக்கோவில், அருள்மிகு சகஸ்வர லக்ஷ்மீஸ்வரர் திருக்கோவில், தீயத்தூர், திருபுவனம்ன்ற ஊர்
புதுக்கோட்டையிலேருந்து 21வது கிலோமீட்டரில் இந்த ஊர் இருக்குது, இந்த கோவில் இருக்குது. கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தாலே பணம் வரவுக்கு உண்டான விஷயம் மிக சிறப்பான முறையில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு. சரிங்களா? இதை பண்ணி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள், குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஸ்ரீராம்.